வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா அந்த நல்ல மனசு தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்க போகுது. உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒருவேளை எதிர்காலத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க, நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி எதிர்காலத்தில் இந்த கிரகநிலைகள் வரும்போது இதுக்கான இந்த கஷ்டங்கள் வேதனைகள்லாம் வரும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும், ஒரு மனிதனா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனா நம்மளுடைய ஒரே கடமை நாளை நாள் நல்லபடியாக அமையுன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. அவைதான் உங்களுடைய ஜாதக பலனையும் தாண்டி சில நேரங்களில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு முறை மேஷ ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுக்கும் பொழுதும் பார்த்து முடிக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் ஏன் இந்த பதிவு இந்த நேரத்தில் நம்ம கண்ணில் பட்டுச்சு, பிரபஞ்சம் ஏன் நம்ம கண்ணில் கொண்டு வந்து பட வச்சுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இந்த காலகட்டத்திற்கான மேஷ ராசிக்காரர்களுக்கான அவர்களுடைய கண்ணில் பட வேண்டிய, அவர்களுடைய காதில் கேட்க வேண்டிய முக்கியமான கணிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்பிக்கையோட முழு மனசோட நம்ம கையால் முத தயாரித்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாகிய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள். ஐயா இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாங்கினவங்களே தான் திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நம்ம கொடுத்த ஆஃபர் தான் இன்னைக்கு இதுவரை வாங்காத அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்கண்ணா. அப்படின்னா அதுவும் வாங்கினவங்களே திரும்ப வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். 12 பஞ்சகவ்ய விளக்கும் இலவசமாக தரும். 11 சிவப்பு குண்டின்மணிகள் இலவசமாக தரும். 11 மினி கோமதி சக்கரங்கள் இலவசமாக தரும். இவை எல்லாமே சேர்த்து இந்த ஒரு பெரிய மெகா ஆஃபராக கொடுத்தோம். வாங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லது ஈர்க்கக்கூடிய மனிதனா இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கோங்க. அதுதான் இங்கே ரொம்ப நல்லது. ஆகவே இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, மேஷ ராசிக்காரர்கள், மேன்மையை தேடுபவர்கள், எப்படியாவது தன் வாழ்க்கையை மேலிடத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் இவங்க ஆள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்வில் மேன்மையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போரோட நகர்ந்த இந்த ராசிக்காரங்க இன்னைக்கு 7.5 சனி இருப்பதால நிறைய கோபங்கள், டென்ஷன்கள், அது மட்டும் இல்லாமல் யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மேஷராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அவர்களை கண்மூடித்தனமாக முழுமையாக சில நேரங்களில் நம்பிடுறாங்க. அப்போ பாருங்க, இவர்களோட சேரக்கூடிய நபர்கள் வேலைக்காகட்டும், தொழிலுக்காகட்டும், வாழ்க்கை முறையில ஆகட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மேஷராசிக்காரங்க கூட ஒருத்தர் சேர்றாங்க அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க சில இடங்கள்ல நல்லதையும் அடைகிறாங்க, பல இடங்கள்ல நம்பிக்கை துரோகத்தையும் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் முதல்ல நான் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இந்த பதிவை பார்க்கும் எந்த வயது உள்ள நபராக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியை உடனே ஆரம்பிங்க. இது அடுத்து வரக்கூடிய சில வருடங்களில் உங்களை மனதளவிலிருந்தும் காப்பாற்றும், உடல் அளவிலும் உங்களை காப்பாற்றும். உடற்பயிற்சி இது வேண்டும். ஏன்னா நல்லவர்களுக்கு தான் இறைவன் யாரோ ஒருத்தர் மூலமாக முக்கியமான நேரத்தில் சொல்ல வேண்டிய தகவல்களை அவங்க காதுக்கு வந்து சேர்றபடி பண்ணிடுவார். இப்போ இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, உடற்பயிற்சியை இந்த பதிவை பார்க்கும் மேஷராசிக்காரங்க எந்த வயது உள்ள நபராக இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை இனி தினந்தோறும் ஆரம்பிங்க. அடுத்த சில வருடங்களில் இந்த உடற்பயிற்சி மனத்தெளிவையும் கொடுக்கும், உடல் வலிமையும் கொடுக்கும், உங்களை யாருன்னு உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாமல் இருக்க கற்றுக்கோங்க. இது அடுத்த சில வருடங்களுக்கு உங்களுக்கான விதிமுறைகளில் ஒன்று. மேஷராசிக்கார நண்பர்களே, இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனாலும்
என்னதான் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைச்சாலும் இங்கே 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ இவர்களை சுற்றி உள்ள நபர்கள் எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படின்றப்ப இவர்கள் செய்யும் செயல், பேசும் பேச்சை வேணுமென்றே அதை தவறாக சித்தரிக்கக்கூடிய நபர்களும் இவர்களுடைய லைஃப்ல இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே உங்களை விரோதியாகவும் எதிரியாகவும் பார்க்கக்கூடிய நபர்களாக எதிர்காலத்தில் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல நீங்க தெளிவான ஒரு மனநிலைக்கு வரணும் அப்படின்னா அங்க ஒரு கசப்பான உண்மை விதைக்கப்பட வேண்டும். அந்த கசப்பான உண்மை என்னவென்றால் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்காம இருக்கணும். என்னங்க வருத்திக்காம இருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? அதாவது நீங்க நல்லதுக்கு ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் சில இடங்கள்ல புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விடுவாங்க. இதை நினைச்சு நீங்க மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப வருந்தி சாப்பிடாம தூங்காம உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம். உங்கள் மனதையும் உடலையும் வருத்தி கொள்ள வேண்டாம். ஏன்னா அடுத்த சில வருடங்கள இதற்கான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க நான் சொன்ன இந்த வார்த்தை உங்க மனசுக்கு வரணும். சரி, மற்றவர்கள் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை சரியான விதத்துல புரியும் விதத்துல சொல்லியாச்சு. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் சரியா ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய மனத்தெளிவை குறிக்குது. ஏத்துக்கிறவங்க சரியா ஏத்துக்கல இல்ல வேணும்னு உங்க மேல கெட்ட பேர் உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க போய் உங்களை நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதே போல குருவுடைய பார்வை உங்களுக்கு மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில வர வைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்கள் தவிர்க்க வேண்டியது கோபத்தையும் டென்ஷனையும் தான் இந்த நேரத்தில் தவிர்க்கணும். குரு பகவானுடைய பார்வை இருப்பதால தொழில்ல உத்தியோகத்துல கான்சென்ட்ரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா அந்த இடத்துல குரு பகவான் உங்களுக்கு உதவுவார். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கிரகநிலை பலன்கள், இறைவனுடைய அருள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவை எல்லாம் ஒரு மனிதனை வந்து அடைஞ்சாலும் அதை பெரும் அந்த மனிதன் என்ன செய்கிறான், அந்த மனிதன் அதற்கான பங்கை என்ன கொடுத்தான், அந்த மனிதன் அந்த இடத்துக்காக என்ன முயற்சி பண்ணான் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மனிதன்கிட்ட வந்து அது ஒட்டுறதும் ஒட்டாததும். அப்ப இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்குன்றப்ப பாருங்க, தொழில்ல வேலையில வியாபாரத்துல இதுல எல்லாமே முழுமையா உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க உடைக்கணும்னு தான் நான் சொல்றேன். சூழ்நிலை என்னைக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒத்துழைப்பு கொடுக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பல சூழ்நிலைகள் நம்ம ஒன்று நினைப்போம், அங்கே ஒன்று நடக்கும். நம்ம ஒன்று விஷயம் இப்படி வரும்னு நினைப்போம், ஆனால் அங்கே சூழ்நிலைகள் மாறும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஏன் மாறுச்சுன்றது அடுத்த சில வருடங்கள் கழித்து தான் அந்த உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அப்படிதான் மேசராசிக்காரனுடைய லைஃப்லேயும் பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது தெரியாது. ஐயோ ஏன்ப்பா இப்படி நடந்துடுச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் உருவாக்கும். அந்த கேள்விகள் உருவாக்கக்கூடிய அந்த கேள்விகள் சில நேரத்தில் மனசுக்குள்ள பயத்தையும் உருவாக்கி விட்டுரும். ஆனால் இதே ஒரு 4-5 வருடங்கள் கழித்து மேஷராசிக்காரங்க ஒரு விஷயத்தை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் அப்போ தான் அவங்களுக்கு அந்த உண்மையே தெரியும், ஏன் அன்று அந்த விஷயம் நடந்தது, நம்ம பக்கம் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்றத அன்னைக்கு உணர்வாங்க. இதனால தான் நான் மேஷராசிக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்குறப்பையும் சரி, அவர்களுக்கான பதிவுகள் கொடுக்கும்போதும் சரி, இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ஐயா, ஒரு விஷயம் நடக்கும்போதே நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க, இது வந்து என்னென்ன இப்படி நடக்குது, இதனால் நடந்துச்சு அதனால் நடந்துச்சுன்னு. சில காலங்கள் விட்டு நீங்கள் திரும்பி பாருங்கள், அதை உணர்த்தும் உண்மை உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். எதற்காக நடந்தது, எதனால் அந்த சூழ்நிலை உருவாச்சுன்றது. அந்த ஒரு தெளிவை மட்டும் நீங்கள் அடைஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி உங்கள் லைஃப்பில் அந்த சூழ்நிலை என்றைக்குமே வராத அளவுக்கு நீங்கள் நல்லதை அடைந்து விடலாம். அந்த அளவுக்கு மனத்தெளிவு உருவாகும், சரியான பாதைகளை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பக்கம் குரு பகவான் காப்பாற்றுவார், வேலைக்கான விஷயங்கள் தொழிலுக்கான விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் நம்ம பக்கம் ஒரு மனிதனாக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி ஒருநிலைப்படுத்துவது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, தேவையற்ற கோபத்தையும் டென்ஷனையும் புறந்தள்ளி விட்டு அதாவது வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற்று நபர்கள், வெளிநபர்கள், புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள், இவர்கள்ட்ட எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இந்த நேரங்களில் மேசராசிக்காரர்களிடம் கவர்ச்சியாக பேசி வேலை, தொழில், முதலீடு, பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈர்த்து கொண்டு மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த நேரத்தில் தான் வருவாங்க. இந்த மாதிரி காலநிலையில் தான் வந்து
உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி அதில் அமௌண்ட்டு போடுங்க, இதில் வந்து செலவு பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நண்பர்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வந்து உங்களை அப்ரோச்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை அதிகமாக்கி உங்களை பேராசைப்பட வைக்கக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் தேடி வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்களில் நம்மளை உள்ளே இழுத்துவிட பார்ப்பாங்க. தேடி தேடி இவ்வளோ நாள் நம்ம அவங்க கண்ணில் படமாட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட அதையும் இதையும் சொல்லி வேலைக்கு தொழிலுக்கு பணம் சம்மந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட பேசி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். அதே போல் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தூக்கமின்மை இப்போ மேசராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக ஒரு பெரிய ஒரு தலைவலியாக மாறிட்டு இருக்கு. தூக்கமின்மை ஒரு காலத்தில் நல்லா படுத்த உடனே நிம்மதியாக நான் தூங்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி தூக்கமே எனக்கு சரியாக இல்லை, நிம்மதியான ஒரு தூக்கமே இல்லை. அப்படியே படுத்து தூங்கினாலும் திடீர்னு நைட்டில் அன்டைமில் கண் விழித்து எழுந்து விடுகிறேன். எதற்காக எழுந்தேன் அப்படின்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொன்ன மேசராசிக்காரங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம பல பதிவுகளில் கேட்டிருந்தோம், ஐயா யாரெல்லாம் திடீர்னு எந்திரிக்கிறீங்க தூக்கத்துலேருந்து, அதாவது அலாரம் வச்சு எந்திரிக்கிறது வேற, ஆனால் எதுக்கு எந்திரிக்கிறோம், எதுக்கு இந்த நேரத்தில் தூக்கம் கலையுதுன்னே தெரியாமல் எந்திரிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எதனால் அந்த விஷயம் நடக்குது? இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ நான் தெரிலைங்க, என்னன்னே தெரியல, தூக்கம் திடீர்னு கலையுது, தூக்கம் கலைஞ்சு நான் எந்திரிச்சு உட்காந்தோன்னா எதுக்கு எந்திரிச்சுன்னு எனக்கே தெரியல, அடுத்து திரும்ப தூக்கம் வர்றதுக்கு அடுத்த சில மணி நேரங்கள் ஆயிடுது, அது இதுன்னு ஏதாவது ஒரு யோசனை அந்த நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி யாருக்காவது வருதான்னு கேட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ சமீபத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பதிவை பார்க்கும் மேஷராசிக்காரர்களும் குறிப்பாக இந்த காலகட்டம் இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் நடக்குது அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் இரவு நேரங்களில் நான் எழுந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுகளும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த உலகமே, அதாவது இந்த உலகன்றதை விட இந்த ஊரே அமைதியாக இருக்கக்கூடிய, இந்த நாடே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இரவு நேரங்களில் அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களுடைய சிந்தனை வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக பார்க்கப்படுது. அந்த நேரத்தை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை பொறுத்தும் அடுத்து சில மாற்றங்கள் நடக்கும். ஆகையால் இந்த பதிவை பார்க்கும் மேசராசிக்காரங்க அப்படி நீங்கள் அன்டைமில் எந்திரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான சில விஷயங்களை நான் அடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆகவே இந்த வரக்கூடிய இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதத்தில் எல்லாமே குரு பார்வையால் குரு பகவானால் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் நான் தான் சொன்னல, நீங்கள் கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் தராதிங்க. குறிப்பாக தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரங்களில் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம். ஆகவே மேசராசிக்கார நண்பர்களே, எல்லா நேரத்திலையும் மேன்மையை தேடக்கூடிய நபர்கள் நீங்கள் கண்டிப்பாக மேன்மையான வாழ்க்கையை அடைவீர்கள். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லாமலாம் நம்ம இந்த உலகத்தில் இல்லை. இங்கே நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறனாவே நமக்கான கடமைகள் இருக்குன்னு அர்த்தம், நமக்கான எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம், அதற்கான சிந்தனைகள் செயல்கள் இவை எல்லாம் நம்மளை நம்பி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், கடவுள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம், போய் நின்று வேண்டிக்கிறோம் கோவிலில், கடவுளே தெய்வமே எனக்கு இந்த மாதிரி எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல வேலையை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா கடவுள் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நீ எதை சிந்திக்கிறாய், நீ எங்கெல்லாம் செல்கிறாய், நீ யாருடன் எல்லாம் பேசுகிறாய், யாருடன் பழகுகிறாய் அப்படின்றத கடவுள் எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்த நம்ம சரியான இடமா அமைச்சுக்கணும். அந்த இடத்துல நல்ல குணங்களும் பழக்க வழக்கங்களும் பேச்சுக்களும் இருக்கணும். அந்த இடத்த எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை இறைவன் கொடுப்பார். அதுவும் உங்கள் மூலமாகவே தான் நடக்கும். திடீர்னு வானத்துலேருந்து வந்து குதிச்செல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் கடவுள். உங்கள் மூலமாகவே தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அதுக்கு உங்கள் சிந்தனை தான் காரணமாக இருக்கும். அதுக்கு உங்கள் முயற்சி தான் காரணமாக இருக்கும். அப்படி உங்களால் வரக்கூடிய மாற்றம்தான் உங்களுக்கே உரிதான மாற்றம், உங்களுக்கே சொந்தமான எதிர்காலம், உங்களுக்கே உண்மையான ஒரு எதிர்காலம், நிரந்தர எதிர்காலம். ஆகவே இந்த பதிவு இப்போ ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை மிக மிக அற்புதமானவை.
யாருக்காகவும் எதுக்காகவும் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நாளைக்கு வர நல்லதை கெடுத்துக்க வேண்டாம். நாளைய நாள் நல்லபடியாக இருக்கும்னு நம்புங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.